ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இந்த விஜய பார்வதி அண்ட் கமருதீன் எப்போயுமே வந்துட்டு ஒன்றா வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. விஜய பார்வதி கம்முன்னு தான் இருக்காங்க, ஆனால் இந்த கமருதீனால் இருக்க முடியாது. திடீர்னு பார்த்தா வந்துட்டு அவருக்கு தேவைன்னா வந்துட்டு விஜய பார்வதி கிட்ட வந்து பேசுவார், தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன் கைட்டு விட்டுட்டு அங்கேயே வந்து அசிங்கப்படுத்துவார். இதுதான் வந்து தெரிஞ்ச விஷயமாச்சு. அதுவும் வந்து அரோராவோட தேவை இருக்கும்போது அரோரா கூட போயிட்டு நல்லா கடலையை போட்டுட்டு விஜய பார்வதி அசிங்கப்படுத்துவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு ஹீரோவாக காமிக்கிறதுக்கு அந்த பொண்ணு எப்பறம் நீ காலையில் வந்து காலையில் மிதிப்புன்னு சொல்லிட்டு சீனா போடுவார். ஏன் இந்த மாதிரி இவ்வளோ கேவலமாக மட்டமாக மாறுறீங்கன்னு தான் எனக்கு சத்தியமாக புரிய மாட்டுது. ஒரே மாதிரி இருந்துட்டு போகலாமேன்னு ஒன்றுமே புரிய மாட்டுது. நம்மளும் கமருதீனை வந்துட்டு முதலேருந்தே பார்த்துட்ருக்கோம். நடுவில் ஒரு 2 வாரமாக அவர் ரொம்ப அழகாக இருந்தார். இப்போ சூப்பரா இவராது ஒழுங்காக இருக்காரு அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த செருப்பு தூக்கி அடிச்சதுலேருந்து நான் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப மோசமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒன்று வெறுத்துருங்கன்றான், பேசாதீங்கன்றான், திடீர்னு உறவு கொண்டாடுறது. ஆனால் விஜய் பார்வதி தெளிவாக தான் இருக்காங்க. இவர் தான் வந்து நடுவில் வந்து ஒரு சின்ன பாலை போட்டுட்டு இங்கேயும், அதாவது இவருக்கு விஜய் பார்வதியும் வேணும், அரோரா வேணும். அந்த இந்த படம் வந்துச்சுல நம்ம விஜய் சேதுபதி நடித்தது, ஐ லவ் யூ டூங்க, ஐ லவ் யூ டூங்கன்னு அந்த மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்கார் போல இருக்குது. இப்போ வந்து ஓப்பன் நாமினேஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நடந்துட்டுருக்கு. அப்போ வந்துட்டு பிக் பாஸ் கேட்குறாரு, அரோரா அந்த 2 பேர் யார் அப்படின் போது ஃபஸ்ட்டு வந்து விஜய் பார்வதி சொல்கிறாங்க. காலையில் வந்து அவ்வளோ சூப்பராக பேசுனாங்கல்ல, தெரியும் விஜய் பார்வதி சொல்கிறாங்க. அவங்க முடிவு பண்ணாங்க என்ன தான் நீ சொல்லுவது. லாஸ்ட் வீக் வந்துட்டு என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் எனக்கு பிடிக்கல, அந்த குறியீடு அப்படின்ற மாதிரி. சபரிக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நிறைய குழப்பங்கள் அவங்களால தான் நடந்துச்சு, அதனால் இந்த வாரம் வந்துட்டு அவர் நாமினேஷன்ஸில் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா கமருதீன் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாரு, விஜய் பார்வதி நோன்றார். என்ன சொல்கிறாருன்னா, பாரு காலையில் நீ வந்து ஒன்று சொன்னல எல்லோரும் முன்னாடியும், யாராவது நான் தப்பு பண்ணால் முன்னாடி என்கிட்ட சொல்லிவிடுங்கப்பா, தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் மாற்றிக்கிறேன் அப்படி மாதிரி சொன்ன பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சிரிக்கிறாரு. உடனே பார்வதி என்ன பண்ணாங்க, சரியான ஒரு ரிப்ளை கொடுத்துட்றாங்க. அவர் காண்டாகிறாரு. இருக்கட்டும்ப்பா, கமருதீன் குமரனாக மாறும்போது பார்வதியாக மாறக்கூடாதா அப்படின்னு ஒன்று அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. கமருதீனுக்கு செம்ம மொக்கையாகிடுது, ஒரு மாதிரி அசிங்கமாகிடுது. உடனே இதை எப்படியாவது பார்ப்போம், நம்ம தெரியுமே கமருதீன் ஏதாவது கலாய்க்கணும் திரும்ப பார்ப்பார்ல. உடனே என்ன பண்ண, இல்லை காலையில் மாறினது டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரியல, எப்பயுமே நீ மாறுவேன், ஆனால் காலையில் மாறினதா ஒரு டிஃப்ரெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் காலையில் நாமினேஷன் டைமில் நீ மாறி இருக்க பார்த்தியா, அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு இவர் கலாய்க்கிறாரு. உடனே விஜய் பார்வதி வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்காமல், எப்பா குமரன்ற கமருதீனை யாரும் மறந்துடாதீங்கப்பா, நாமினேஷன்ஸில் போட மறந்துடாதீங்கன்ற மாதிரி நாசுக்காக கலாய்க்கிறாங்க. உடனே கமருதீன், உன் கூட சுற்றுனதுக்கு உலகமே என்னை மறக்காது, மறுபடியும் முதல்லேருந்து ஒரு ராமா முடியலடா சாமின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ விஜய் பார்வதி கலாய்ச்சிட்றாங்க, ப்ரோ நீங்கள் எந்த அம்பு விட்டாலும் நான் வாங்கிக்கிறேன் ப்ரோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ அப்படின்றாங்க. இவர் சும்மா இல்லாமல் அங்கே வந்து விக்ரம் அறிவித்து விட்டார், இல்லை நீ காலையில் வந்து பானை போத்துற ஓனாண்டின்னு சொன்ன பற்றியா, சொல்லிவிட்டு தெரியாமல் சொல்லிட்டோம் பற்றியான்றாரு. அந்த பக்கம் விக்ரம், ஏன்டா டேய் நான் பாடு செவனேன்னு தாண்டா இந்த என்னையாண்டா இதுக்குள்ளே இழுக்கிறீங்க அப்படின்னு. அவங்க உடனே இவர்கிட்ட சொல்லிட்டாங்க, இங்கே பரப்பா விக்ரம், நான் எதுவுமே சொல்ல, அவன் சொல்கிறான், நான் தெரியாமல் தான் காலையில் சொன்னேன். உடனே அவர் விடு, அவர் உங்ககிட்ட சொல்கிறாரு, நீ அவங்ககிட்ட சொல்கிற, நடுவில் என்னையே கோக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவர் கம்மலும் சைலண்ட் ஆகிட்டார். செம்மையாக ஃபன்னாக இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் நான் ஆல்ரெடி சொன்னேன், விஜய் பார்வதி தனித்து இதுக்கப்புறம் விளையாண்டுறோம். அவங்க முதல்ல தனியாக தான் விளையாடுறாங்க. இன்னும் ஒன்று கூட வந்துட்டு திவாகர் இருந்தார், இப்போ இல்லை. இதுக்கப்புறம் யாரையும் சேர்த்துக்காமல் யாரையும் நம்பாமல் கேம் விளையாண்டா நல்லாயிருக்கும். அதுவும் குறிப்பாக கமருதீன் கூட வச்சுக்க கூட சாவகாசம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.